வேதம் எப்படி வாசிப்பதுங்கிறத பத்தி, அதாவது முதல்ல வேதம் என்றால் என்ன, வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது, வேதம் எதற்காக நாம் வாசிக்க வேண்டும், அதனுடைய மகத்துவம் என்ன, எல்லா விஷயங்களும் தெளிவாக முதல் வீடியோல நான் சொல்லி இருப்பேன். நீங்க அந்த வீடியோவை பார்க்கலனா நீங்க போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். முதலாவது வேதத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவரிடத்துல நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். ஏன்னா இந்த வேதத்தை எழுதி கொடுத்தவர் அவர்தான். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு நல்ல போதகர். அவர் வேதத்தின் ஆசிரியரா இருக்கிறார். வேதத்தை அவர்தான் எழுத வைத்தது. அவர் மூலமாகத்தான் வேதம் எழுதப்பட்டது. அதனால பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேதத்தை நான் வாசிக்கும் போது நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்னிடத்துல பேச வேண்டும். இது என்னிடத்துல இன்றைக்கு என்ன கூற விரும்புகிறது, நான் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்னுடைய ஆத்மாவுக்கு இன்றைக்கு என்ன உணவு எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேளுங்க. நிச்சயமாக தேவ ஆவியானவர் நீங்க வாசித்து கொண்டிருக்கும் போது ஒரு வசனம் மூலமாய் உங்களுக்கு பேசுவார். அந்த வசனத்தோட நீங்க என்ன செஞ்சணும், ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வசனத்தை நீங்க தியானிக்க ஆரம்பிக்கணும். தியானிக்கிறது அப்படின்னா என்ன, உதாரணத்துக்கு சங்கீதம் 23வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்கன்னு வைங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அந்த இடத்துல அந்த வசனத்தை நீங்க தியானிக்க ஆரம்பிக்கணும். கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார். மெய்ப்பர்னா யாரு? மெய்ப்பன் என்ன செய்வாங்க? ஆடு மேய்ப்பாங்க. ஆடுகளை மேய்க்கிறவர்கள் தான் மெய்ப்பன். என்ன செய்வாங்க? ஆடுகளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, ஆடுகளை பாதுகாப்பாங்க, ஆடுகளுக்கு நீர் பாய்ச்சலான இடத்துல தண்ணீர் கொடுப்பாங்க, ஆடுகளை பராமரிப்பாங்க, சுத்தம் பண்ணுவாங்க, ஆடுகளுக்கு என்னென்ன மருத்துவ பரிசோதனைகள் இருக்கிறதோ எல்லாத்தையும் பார்ப்பாங்க, ஆடுகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்வாங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அப்போ கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னா எனக்கு கர்த்தர் எப்படி மெய்ப்பரா இருக்க முடியும்? ஒரு ஆட்டுக்குட்டியை மெய்ப்பெண் எவ்வளவு அருமையாய் பராமரித்து அந்த ஆட்டுக்குட்டிக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஒரு மெய்ப்பெண் எப்படி செய்கிறாரோ அதே போல என் தேவன் என்ன செய்கிறாரு? காத்து கொண்டிருக்கிறார். எதிரிகள் சூழ்ந்து வராதபடிக்கு என்ன காக்குறாரு. சரி, எனக்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு? என் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். அவர் என்னை மேய்க்கிறதுனாலே என் வாழ்க்கையில நான் அங்கேயும் இங்கேயும் சதறி போயிடாம கர்த்தர் வைத்த அந்த நேர் பாதையில நான் போவதற்கு கர்த்தர் என்னை நடத்துகிறார். ஒரு மெய்ப்பனை போல பாதுகாத்து என்ன செய்கிறாரு? நடத்துகிறாரு. அவருடைய கோலும் அவருடைய தடியும் எனக்கு என்ன செய்கிறது? பாதுகாப்பா இருக்கிறது, என்னை தேற்றுகிறது. அப்படின்னா நான் அழும்போது கர்த்தர் என்னை தேற்றுகிறார். அவர் என்ன எனக்கு மெய்ப்பனா இருக்கு அப்படின்னா நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் தாழ்ந்து போக மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன். அப்படின்னா இந்த உலகத்துல கர்த்தர் என்னை நல்லா வாழ வைப்பார். அவர் எனக்கு மெய்ப்பனா இருக்கிறதுனால அவர் என்னை நல்லா வாழ வைப்பார். இப்படி அந்த வசனம் உங்களை கொண்டு உங்களிடத்துல என்னென்ன பேசுதோ அது எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும்? வாசித்து சிந்தித்து கொண்டே இருக்கணும். இதுக்கு பேர் தான் தியானம் பண்ணுவது. அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வசனம் எதனால எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டது, இந்த வசனம் என் கூட என்ன பேசுது, என்னுடைய சூழ்நிலைக்கு இந்த வசனம் எப்படி ஒத்து போகுது, கர்த்தர் என்கிட்ட என்ன பேச விரும்புறார், இப்படி எல்லாம் நீங்க சிந்தனை செய்ய வேண்டும். லூக்கா 2வது அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்களேன். அங்க இயேசுவானவருடைய பிறப்பை குறித்து மரியாளுக்கு எல்லா காரியங்களும் தூதன் மூலமாய் அறிவிக்கப்படுகிறது. இந்த வசனத்தை நீங்க பாருங்க. லூக்கா 2:19 நான் வாசிக்கிறேன். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். அதே போல 2வது அதிகாரம் 51வது வசனத்தை பாருங்களேன். கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணுவது, இதெல்லாம் எப்படி நடக்கும்? இது எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த வேதத்தை வாசிக்கும் போது இந்த வசனம் என்னோடு கூட பேசிச்சு. இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுது? இப்படி ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு வந்திருக்கிறது. ஆனா என் சூழ்நிலை வேற மாதிரி இருக்குதே. வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? கட்டாயம் வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும்? எப்படி அதை கர்த்தர் செய்வார்? இந்த பிரகாரமா என்ன கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிக்க போகிறார். இப்படி வசனத்தை தன் இருதயத்திலே சிந்தனை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் தியானிப்பது. இருதயத்திலே தியானங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது நல்ல சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும், நல்ல காரியங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். இருதயத்திலே தியானங்கள் அதிகமாகும் போதுதான் நற்செய்திகளை நீங்க கேள்விப்படுவீங்க. உங்க சூழ்நிலைகள் மாறுவதை நீங்க பார்க்க முடியும், உங்களால அதை உணர முடியும். இந்த வசனம் இருதயத்திற்குள்ள கிரியை செய்யும். இருதயத்திற்குள்ள கிரியை செய்ய மாற்றங்கள் உருவாகும். அதனாலதான் வசனத்தை படிக்கிறது மாத்திரம் இல்லாம தியானம் செய்யுங்க அப்படின்னு சொல்றது. வேதத்துல ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 63வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க.
ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ஈசாக்குக்கு என்ன நடந்தது? ஈசாக்குக்கு பெண் பார்க்க ஆபிரகாமுடைய அந்த வேலைக்காரங்க போயிருக்கிறாங்க. ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை பார்த்து, அதாவது ரெபேக்காளை பார்த்து அவங்கள கூட்டிக்கிட்டு வர்றாங்க. அந்த நேரத்துல ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தமக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் தியானம் பண்ணி கொண்டிருக்கும் போது யாரு வரா? ஒட்டகங்கள் வருகிறது. அதுல ரெபேக்காள் கொண்டு வரப்படுகிறாங்க. ஒட்டகங்கள் வருகிறது அப்படிங்கிறது என்ன அர்த்தம் என்றா, ஈசாக்குக்கு ஒரு நற்செய்தி வருகிறது அப்படின்னு அர்த்தம். ஒட்டகங்களிலே ரெபேக்காள் வருகிறாங்க. சரி, ரெபேக்காள் வருகிறதுனால என்ன நடக்குது? ஈசாக்கு ஏற்கனவே அவங்களுடைய தாயார் மரித்தது நிமித்தம் வேதனையோடு இருந்தார். நீங்க கீழே உள்ள வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 67வது வசனத்துல போட்டிருக்கிறது, அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். இங்க என்ன நம்ம பார்க்கிறோம்? அவருடைய தாய்க்காக அவர் எவ்வளவு துக்கம் கொண்டிருந்தாரோ அந்த துக்கம் ரெபேக்காள் வருகை நிமித்தம் மாறுகிறது. நீங்க தியானம் பண்ணும் பொழுது நற்செய்திகள் உங்களை தேடி வரும். உங்க துக்கம் மாறுகிறத நீங்க பார்க்கலாம். தியானம் செய்ய 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 நல்ல நினைவுகள் இருதயத்திலே வரும். கெட்ட சிந்தனைகள் எல்லாம் மாறும். இருதயம் சுத்திகரிக்கப்படும். ஏன்னா இருதயத்திலிருந்து மகா கேடுள்ள விஷயங்கள் வெளியே வரும். இருதயம் தான் ரொம்ப கொடூரமான கொடுமையான ஒன்று. கொடுமை நிறைந்தது. அசுத்தமும் காமவிகாரமும் இச்சைகளும் மகா கேடுள்ள காரியங்களும் இருதயத்திலிருந்து புறப்படும். ஆனா நீங்க வசனத்தை தியானிக்க தியானிக்க இருதயம் சுத்திகரிக்கப்படும். இப்படித்தான் நீங்க என்ன செய்யணும்? வசனத்தை தியானிக்கணும். ஒரு வசனம் உங்களோடு கூட பேசுமானால், உங்க சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தை வருமானால் அதை வைத்து கொண்டு தியானம் செய்ய யோசிச்சு பாருங்க. இந்த வசனம் யாருக்காக முதல்ல சொல்லப்பட்டிருந்தது வேதத்துல? சரி, அவங்க சூழ்நிலை எப்படி இருந்தது, நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கு? இந்த சூழ்நிலையில கர்த்தர் இந்த வார்த்தையை அவங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. அதே சூழ்நிலையில எனக்கு இன்னைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. அப்ப அத மாதிரி கர்த்தர் என்ன செய்வாரு, எப்படி நடத்த போகிறாரு, என்ன பேசுறாரு, நான் என்ன மாறணும், என்ன மாற்றங்கள் எனக்குள்ள வரணும், இப்படின்னு நிறைய காரியங்களை நம்ம சிந்தனை பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். அப்போ அந்த சிந்தனை என்ன செய்யும்? நம்ம இருதயத்தை மாற்றுகிறது மாத்திரம் இல்லாம நம்ம சூழ்நிலையை என்ன செய்யும்? மாற்றும். முதல்ல வசனம் நம்மை கரெக்ட் பண்ணும். நம்ம சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஆனா அது நமக்கு தப்புனே தெரியாது. நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னே நமக்கு தெரியாது. ஆனா அந்த வசனம் என்ன செய்யும்? நம்மளை கரெக்ட் பண்ணும். இது நீ செய்யாத, இது தப்பு அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன பெருமை நம்மளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஆனா அது தப்புனே நமக்கு தெரியாது. நம்ம நார்மலா வந்துட்டு இருப்போம். ஆனா இந்த பெருமை உனக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு வசனத்தின் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக நம்மோடு கூட கர்த்தர் பேசுவார். அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்ம அதை திருத்தி கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தரிடத்துல இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் நம்மை உருவாக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யாருங்கிறத வசன தியானம் தான் நமக்கு என்ன செய்யும்? உருவாக்கும். நம்ம எப்படி இருந்தோம், எப்படி போயிட்டு இருக்கோம், எங்க இருக்கோம், நம்ம இன்னும் என்ன செய்யணும், நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம தகுதிப்படுத்தணுமானா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வேதம் தான், அந்த வசனங்கள் தான் நமக்குள்ள என்ன செய்யும்? மாற்றங்களை கொண்டு வரும். நம்ம மாறும்போது எல்லாமே கர்த்தர் விரும்புகிறபடி கரெக்டா என்ன செய்யும்? ஒரு அலைன்மெண்ட்டுக்குள்ள வரும். அப்போ ஆசீர்வாதம் நிச்சயமா வரும். தியானம் பண்ணுங்க வசனத்தை. அதே போல ஒரு வார்த்தை இப்போ வேதத்துல இருந்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு உத்தமம் அப்படின்னு படிக்கிறீங்கன்னு வைங்களேன். இந்த உத்தமத்தை குறித்து எந்தெந்த இடங்கள்ல வேதம் சொல்லி இருக்குது, என்னென்ன காரியங்கள் உத்தமத்தை பத்தி வெளிப்படுது. உதாரணத்துக்கு ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு, அப்ப நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அப்போ உத்தமனாய் எப்படி இருக்கணும்? உத்தமம் எதை குறிக்கிறது? என்னென்ன காரியத்துல நமக்கு உத்தமம் தேவை? இதெல்லாம் அந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கும். அப்புறமா பாவம் அப்படின்னா, அந்த பாவம்ங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருது, பாவம் என்றால் என்ன, பாவம் என்னெல்லாம் செய்யும், இப்படி இந்த வார்த்தைகளை வைத்து நம்ம தியானிக்கலாம். ஆசீர்வாதம்னா என்ன, சாபம்னா என்ன, கனி அப்படின்னா பலவிதமான கனிகள் இருக்கிறது, ஆவியின் கனி இருக்கிறது, இதெல்லாம் நம்ம தியானிக்கலாம். வேறுங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. மரம், செடி, நாள், வருஷம், இப்படி நிறைய என்ன செய்கிறது? அர்த்தங்கள் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். ஏசாயா 34வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி கர்த்தருடைய ஆவியானவர் தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். இதுல ஒரு வார்த்தை கூட குறைவானது இல்ல. தேடி வாசியுங்கள். இந்த சூழ்நிலைக்கு ஏதுவாக என்ன வசனம் என் பைபிள்ல எனக்காக கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத தேடணும். ஒரு வார்த்தையை தியானிக்கணும்.
ஒரு வசனத்தை தியானிக்கணும், ஒரு அதிகாரத்தை தியானிக்கணும், ஒரு புஸ்தகத்தையே மறுபடியும் வாசித்து அந்த சம்பவத்துல என்ன சொல்லி இருக்குதுங்கிறத வாசிக்கணும். முதல்ல வேதத்தை நன்றாக தெளிவாக ஆராய்ச்சி செய்து படிங்க. எத்தனையோ ரெஃபரன்சஸ் புக்குங்க இருக்கு பைபிளுக்கு. அதை வாங்கி இந்த வசனத்துக்குரிய இன்னொரு ரெஃபரன்ஸ் இதே பைபிள்ல எந்த இடத்துல குறிப்பிட்டிருக்குங்கிறத நிறைய சொல்லி கொடுக்குற மாதிரியான தெளிவான ரெஃபரன்ஸ் பைபிள் இருக்குது. அதை கூட நீங்க வாங்கி படிக்கலாம். அது இன்னும் உங்களுக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். இதே போல தேடி தேடி வாசிங்க, தினந்தோறும் வாசிங்க, சத்தமா வாசிங்க. அது உங்க வாழ்க்கையில கிரிய செய்யற வரைக்கும் வாசிங்க. அது மாத்திரம் இல்லாம தியானிங்க. எப்படி ஈசாக்கு தியானம் செய்து கொண்டிருக்கும் போது ஒட்டகங்கள் வந்ததோ, நற்செய்தி வந்ததோ, கவலை மாறினதோ, அதே போல உங்க வாழ்க்கையிலும் இந்த வசன தியானம் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.